என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறோ தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறோ தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறோதே. நீர் நல்லவர், இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறோ தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் அங்கே போல வேறொரு தெய்வம் இல்ல. அங்கு நல்லவன், சர்வ வல்லவன், அங்கே போல் ஒரு தெய்வம் இல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. യേശുവേ അങ്ങയുടെ കൃപയ്ക്കായി നന്ദി, നന്ദി, നന്ദി. ഹല്ലേലൂയ, മഹത്വം യേശുവിന്റെ രക്തത്താൽ. ഹല്ലേലൂയ. நாம் எல்லாரும் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நின்று நாம் ஆண்டவரை ஆராதித்து நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்திலே 3வது பாடல், பாடல் புஸ்தகத்திலே 6வது பாடல், கரங்களை தட்டி பாடி தேவனை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சில நேரங்கள், சில நிமிடங்கள் ஆண்டவரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி, அங்கங்க இருக்கிறவர்கள் கண்களை மூடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஊழியத்தில் உள்ள சகோதரர்கள் மேல வாங்க, மற்றவங்க கரங்களை தட்டி நம்ம மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கண்ணை மூடி, எல்லா கண்களை மூடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன், கொஞ்ச நேரம் உம்முடைய சமூகத்துல என் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி கண்களை மூடி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே என்னை நீர் முழுமையிலும் பரிசுத்தப்படுத்தி என்னோடு நீர் இடைப்பட்டு என்னுடைய வாழ்வில் இருக்கிற நொம்பலங்கள் வேதனைகள் நீங்கி உம்மோடு நான் வாழ, உம்மோடு நடக்க நீர் எனக்கு பலத்தை தாரும் என்று சொல்லி இந்த ஆராதனையில கேளுங்கள் சகோதரா, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள் சகோதரா, தட்டும் போது உடைக்க முடியாத கட்டுகள், ஹல்லேலூயா, நீங்காத பிரச்சனைகள் மாறும். கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் பார்ப்போம். ஹல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா,
துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? இத்தனை கிருபைகள் நித்தமும் சத்தமா கரங்களை தட்டி ஆடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா சத்தமாய் இயேசுவை பாடிடுவேன். ரெண்டு கரங்களை தட்டி லூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுது தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபை பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் எல்லாரும் பின்னாடி நிற்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் நெருங்கிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் நெருங்கிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. அற்புதர் நீர்தானையா அற்புதர் நீர்தானையா அற்புதர் நீர்தானையா அற்புதர் நீர்தானையா அற்புதர் நீர்தானையா. உற்சாகமா கரங்களை தட்டியே அற்புதர் நீர்தானையா அற்புதர் நீர்தானையா அற்புதர் நீர்தானையா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ.
உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆவியில நிரம்பி ஆராதனை உமக்கே. கைகளை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. கரங்களை தட்டி பாடுவோம், கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவ பிரசன்னத்திற்கு ஹல்லேலூயா தடையாக நிற்கிற அந்தகார வல்லமைகள் வெளியேறுவதாக. கர்த்தருடைய மகிமை மைதானம் முழுவதும் நிரப்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை ஜனங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரையே ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆராதனை உமக்கே, 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை தட்டி இயேசுவே என்று சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ யாரா இருந்தாலும், எந்த இடத்தில் நின்றாலும் கண்ணீரோடு ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தை உடைத்து தேவ சமூகத்திலே கூப்பிடு. கூப்பிடும் போது அற்புதம் நடக்கும், கூப்பிடும் போது அற்புதம் நடக்கும். விடுதலை விடுதலை. தேவனுடைய மகிமை மேடை முழுவதும், தேவனுடைய மகிமை இந்த பகுதி முழுவதும், தேவனுடைய பிரசன்னம் இந்த பகுதி முழுவதையும், தேவனுடைய வல்லமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக, நிரப்புவதாக. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்கள். அவருடைய இரத்தத்தினாலே விடுதலை உண்டு, அவருடைய இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலை, அவருடைய இரத்தத்தினாலே ஹல்லேலூயா மரண பயத்திலிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை வாழ வைக்கும். இப்பொழுதே நீ கூப்பிடு, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கிறவன் எவனும் எப்பேற்பட்ட மனுஷனாயிருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த முதல் நாள் அற்புத விடுதலை பெருவிழாவிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு எங்களை முழுவதும், இந்த கிரவுண்ட் முழுவதையும் விட்டு தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்காக எத்தனையோ பேர் உழைத்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் ஜெபித்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை உள்ளங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்.
தொலைக்காட்சி மூலமாக ஆண்டவரை யூடியூப் மூலமாக ஆண்டவரை பார்க்கிற தூர நாடுகளிலும் ஆண்டவரை வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் வெளி கிராமங்களிலும் என் தேவனாகிய கர்த்தாவே வீடுகளிலிருந்து வர முடியாதபடிக்கு ஆன்லைன் வழியாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவரை ஆராதனை நிமித்தமாய், இந்த அற்புத விடுதலை பெருவிழாவின் ஆண்டவரை ஆராதனை நிமித்தமாய், செய்திகளின் நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அழகான கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பாவின் நல்ல நாமத்தினால பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கொடுக்கப்பட்ட வேத பகுதி நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு பிறகு ஒரு சில அறிவிப்புகள். அதற்கு பிறகு 9 மணிக்கு முன்பாக நாங்கள் முடித்து விடுவோம். நாளை தினம் 9 மணிக்கு முடிப்போம். ஆனால் ஜெபிக்கிற எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி அனுப்புவோம். வியாதிஸ்தர்கள் நிறைய பேர் வருவார்கள். கொஞ்சம் நேரம் ஆனாலும் நீங்க கொஞ்சம் நேரமா போறவங்க நேரமா நீங்க சாப்பிட்டுட்டு போகலாம். மற்றவங்க 9 மணிக்கு மேல கொஞ்சம் நேரம் ஆனாலும் நீங்க உட்கார்ந்து நீங்க ஜெபித்து கடந்து செல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது வேத பகுதி நாம் படிக்க கேட்போம். கர்த்தர் பெரியவர். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடல் ஓசியா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய உள்ள வசனங்கள். ஓசியா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய உள்ள வசனங்கள். பழைய ஏற்பாட்டின் பக்கம் 1049. யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும் பெயேரியின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகோவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். அந்நாளில் இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். அவள் திரும்ப கற்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை. நான் அவர்களை முழுவதும் அகற்றிவிடுவேன். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை இரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை இரட்சிப்பேன் என்றார் என்பவைகளே. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நமக்கு 2 நாட்கள் அற்புத விடுதலை பெருவிழா நடைபெறுகிறது. நாளை தினம் உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பலனின்றி இல்லங்களிலே இருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அழைத்து வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண்பீர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சுகமளிக்கும் ஆராதனை வழக்கம் போல மே மாதம் 15ஆம் தேதி நடைபெறும். 3வது வியாழக்கிழமை மே மாதம் 15ஆம் தேதி நடைபெறும். வருகின்ற 16, 17 ஆகிய 2 தினங்கள் கல்கே நகர் பகுதியிலே நற்செய்தி பெருவிழா ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதற்காக ஜெபியுங்கள். இயன்றவர்கள் அதிலே பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். 27ஆம் தேதி CSI குமாரபுரம் தோப்பூர் ஆயர் மண்டல திருச்சபையிலே ஒரு நாள் நற்செய்தி பெருவிழா
ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த கூடுகைகளிலே நீங்கள் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். வழக்கம் போல ஜெப விண்ணப்ப படிவம் எங்களிடத்திலே இருக்கிறது. தேவைப்படுவோர் அவைகளை பெற்று பூர்த்தி செய்து எங்களிடத்திலே கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இத்தொழுகை நிறைவு பெற்ற பின்பு உணவு ஆயத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது. அவைகளை பொறுமையோடு இருந்து கொண்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது சிறப்பு பாடல் பாடுகின்ற போது தேவனுடைய நாம மகிமைக்காக காணிக்கைகள் சேகரிக்கப்படும். ലോകത്തിൽ കഷ്ടമുണ്ട്, എന്നാൽ ജയിച്ചവൻ കൂടെയുണ്ട്. ലോകത്തിൽ കഷ്ടമുണ്ട്, എന്നാൽ ജയിച്ചവൻ കൂടെയുണ്ട്. ശത്രു എഴുതിടുമ്പോൾ കൺചിറകിൽ നിഴലിൽ തീയമ്പുകൾ ശത്രു എഴുതിടുമ്പോൾ കൺചിറകിൽ നിഴലിൽ പിളർന്നതാ அப்படியே 1000
சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய கைகளை தட்டி சத்தமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொள்ளுவோம். ஏசப்பா நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கழிந்த நாட்களிலே நம்ம 3 நாட்கள் விடுதலை பெருவிழாவாக நம்முடைய வின்சென்ட் குமாரதாஸ் அவர்களுடைய அந்த வீட்டிற்கு முன்பாக வைத்து நம்ம நடத்தினோம். அந்த 3 நாட்களும் ஆண்டவர் அந்த கூடுகை நமக்கு ஆசீர்வாதமாக அமைத்து தந்தார். கடைசி நாட்களிலே அநேகரை ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஒரு சில நன்றிகளை இந்த முதல் நாளில் நான் செலுத்த விரும்புகின்றேன். இரண்டாவதாக, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்ல ஒரு நடத்துதலை தந்து இந்த அற்புத விடுதலை பெருவிழாவை 2 நாட்கள் நடத்தும்படியாக இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த இடத்தை எங்களுக்கு ஒழுங்கு செய்து கொடுத்தார். இந்த 2 இடங்களையும் கொடுத்த குடும்பங்களுக்கும் இந்த 2 இடங்களை ஒழுங்கு செய்து தந்த அருமையான நம்முடைய பாஸ்டர் பவுல்ராஜ் அவர்களுக்கும் அருமையான இம்மானுவேல் டெக்டைஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்களா? அல்லேலூயா. அப்புறமா இந்த ஊழியமானது இது சும்மா நடக்கல, ரொம்ப பிரயாசம், ரொம்ப ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து இந்த ஊழியங்களை நாங்கள் நடத்துகிறோம். இந்த ஊழியங்கள் நிமித்தமாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த கிரவுண்ட் எல்லாம் ஒழுங்கு செய்து தந்தாங்க. அருமையான நம்முடைய தம்பிமார் தான், நம்முடைய ஊழியத்தில் உள்ளவர்கள் தான். அவங்கள மேடைக்கு காணல, கண்டிருந்தா நான் உங்களுக்கு சொல்லுவேன். மஜித்னு சொல்லக்கூடிய ஒரு தம்பி, நம்முடைய வசந்த் என்று சொல்லுகிற தம்பி, 2 பேரும் டிராக்டர் எல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்தை அழகா ஒழுங்கு செய்து எல்லாவற்றையும் சரி செய்து தந்தார்கள். போஸ்டர்களை அருமையான பாஸ்டர் பவுல்ராஜ் அவர்களும் நம்முடைய அருமையான ஊழியக்காரர் ராஜசேகர் அவர்களும் எல்லா பகுதிகளிலும் கொண்டு போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்று நம்ம மத்தியிலே அருமையான தம்பி புருனோ அமல் அவர்களும் அவர்களுடைய தம்பிமார்கள் இந்த மணவாட்டி தொலைக்காட்சி மூலமாக அவர்கள் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இரண்டாவதாக மதி சவுண்ட்ஸ் அன்பு சகோதரர் அவர்கள் வந்து நல்ல நேர்த்தியாய் அழகாய் எல்லாவற்றையும் நாங்களும் அவருமாக கடந்து சென்று, முதலாவது அவர் வந்து பெர்மிஷன் கடந்து சென்றார். அப்புறமா காவல்துறையிலிருந்து சம்பந்தப்பட்ட அந்த பாஸ்டர் வர வேண்டும், அந்த ஊழியர் வர வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது நாங்கள் அந்த பகுதியிலே ஊழியத்திற்காய் போகிறோம். எல்லாம் சரியா இருந்தது. அங்கே எங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவர் நல்ல ஒரு அனுமதியை கொடுத்தார். காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். இது எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து எல்லாத்தையும் நடத்துகிற அருமையான டீக்கனார் அவர்கள், அருமையான நம்முடைய அன்பு தம்பிமார்கள் நிறைய பேர் உண்டு. நம்முடைய ஆல்வின் ஜோஸ், அருமையான தம்பி சுஜின், சபின், நிறைய தம்பிமார்கள் உண்டு. எல்லாரும் வந்து ஒத்துழைச்சி எல்லாம் செஞ்சாங்க. ஆனா தம்பிமாரு பேக்கில் நின்னா முன்னாடி வாங்க. எல்லாரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிறைய பேருடைய உழைப்பு, நிறைய பேருடைய ஜெபம், ரொம்ப பிரயாசத்தோடு இதை நாங்க செய்தோம். கர்த்தர் அதற்கேற்ற பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த டெக்கரேஷன் இன்னும் நிறைய காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு வந்து நமக்கு சாயங்காலம் ஆகாரம், வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஏழை வீட்டில் உள்ள ஒரு பிள்ளை, ஒரு சகோதரி, அவள் வந்து பிஎஸ்சி நர்சிங் படித்து மிகவும் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் சென்று அவள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் தான் முழு இந்த இன்றைக்குள்ள டிஃபனுடைய முழு பொறுப்பையும் அவள் செய்தாள். நாளைய தினம் அப்படிதான் அதையும் 2 பேர் செய்தார்கள். ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். யாரும் பேரெல்லாம் சொல்லண்டாம், அப்படி எங்களுக்கு விளம்பரம் வேண்டாம்னு சொன்னாங்க. அதனால அந்த பிள்ளைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. பயமா ரொம்ப கவனமா கவனிங்க. வராதவங்க நாளைக்கு சாயங்காலம் மெசேஜ் டைம் 2 பக்கம் வந்திருக்கணும், கட்டாயம் வந்திருக்கணும். என்ன? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நல்லவர். நம்ம இனி கரெக்டா ஒரு 2 மாசம் கழிஞ்சதும் இதே இடத்துல தான் ஸ்டேஜ் அந்த பக்கம் வரும். நம்முடைய தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களை நாங்கள் பேசி இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 2 மாசத்துல உள்ள அந்த பக்கம் எல்லாம் கிரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணி, நான் இன்னைக்கு கேட்டேன்,
சின்னதா லைட்டா ஒரு அறிவிப்பு கொடுக்கலாமான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி சொல்லுங்க, டைமை நான் வந்து பிறகு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஒருத்தர் பேசியிருக்கிறார், நான் வந்து அந்த ஜெபத்தோட்டத்துக்கு கடந்து செல்வேன். அல்லேலூயா. அங்கே பிராங்கில் ஜோசின்னும் ஒரு சில சகோதரர்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். ரொம்ப பிரம்மாண்டமா, அதுவும் இங்க வச்சுதான் நடத்தணும், வெளியே வச்சு நடத்தக்கூடாது. அல்லேலூயா. எந்த இடம் இருட்டா இருக்கிறதோ அங்கதான் வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். எந்த இடம் ஒன்றுக்கு உதவாது இருக்கிறதோ அந்த இடத்தை நம்ம பட்டணமா மாத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த நல்ல ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அதனால ஆண்டவர் வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, உங்க கூட வர்றவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு ஹிஸ்டரியை பற்றி தெரியுமா? ஒருத்தர் என்கிட்ட தெளிவா கேட்டாரு. ஒரு பகுதியில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நான் காரை விட்டுட்டு நான் வந்து டீ குடித்து கொண்டு நிற்கும்போது ஒருத்தர் வந்தார். அவர் ரொம்ப இந்த பகுதியில ரொம்ப உயர்ந்த ஒரு மனுஷர். அவர் கேட்டாரு, உங்க கூட வர்றவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவங்க ஹிஸ்டரியை தெரியுமா, அவங்க நேத்துக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா, அதுக்கு முந்த நாள் என்ன செய்தார்கள் தெரியுமா அப்படின்னு சொன்னார். இந்த பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க. இந்த பைபிள் என்ன சொல்லுகிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவனை தேடி வரவில்லை. அல்லேலூயா. பாவத்திலே விழுந்து கிடந்து எழும்ப முடியாதவனை பரலோகத்திற்கு சேர்க்கும்படியாய் வந்தவர் தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நான் இதை தான் அவர்கிட்ட சொன்னேன். அவங்கள நம்ம புறக்கணித்த அவங்களுக்கு யார் உண்டு? 10 முறை சொல்லும் அவன் வருவான், ரத்த சாட்சியா நிற்பான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ரத்த சாட்சியா நிப்பானுவான் இந்த தம்பிமாரு. எல்லாருக்கும் தெரியும், அவங்க ஹிஸ்டரி எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு நாள் வரும், பிரதான மேய்ப்பன் அவர்களை தொடுவார். அல்லேலூயா. அப்புறமா இந்த பகுதியில் இந்த ஊழியம் நடப்பதற்கு மெயினா காரணம், நான் வந்தேன் சரிதான், அருமையான ரவி அவர்களுடைய இல்லத்துக்கு என்ன ஆண்டவர் கொண்டு போறாரு. அதை சாட்சி ரொம்ப கவனமா கவனிங்க. ரவி அவருடைய வீட்டிற்கு அவங்க பேத்தி மூலமா ஆண்டவர் கொண்டு போறாரு. அங்க இருந்து பவுல்ராஜ் மூலமா நான் இங்க வரேன். இங்க இருந்து அவரை எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அவர் வெளிநாட்டுல இருக்காரு, அவர் எனக்கு தெரியாது, அவர் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா நல்ல ஒரு அழகான ஒரு நல்ல ஃபேமிலி. அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப நேசித்தாங்க. அவங்க மூலமா அவங்க வீட்டு முன்னாடி நாங்க வந்தோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அதன்படியாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. இந்த மேட்டெல்லாம் போட்டு சேரெல்லாம் போட்டு ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. நாங்க ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தோம். நாங்க இங்க வரல, இருந்தாலும் இடைமுறை நான் வந்தேன். அதனால அடிக்கடி நம்ம ஒரு எழுப்புதல் கூட்டங்களை இங்க நம்ம பார்க்கலாம். இங்கதான் நடத்தணும். வண்டி இல்ல, நிறுத்த இடம் இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் ஒழுங்கு செய்து தருவார். வேதம் சொல்லுகிறது, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. என் கூட 2 தம்பிமார் ஒரு 3 நாளா தங்கி இருந்தாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வேற, நல்ல ஞானம். ஒருத்தன் வந்து பிரிட்டோ மெராக்கிளின், இன்னொருத்தன் வந்து அது பேர், அது பயங்கரமான பேரு. நான் வந்து அவனை வேற விதத்துல தான் பேசுவேன். 2 பேரும் யோசிக்கிறாங்க எப்படி கொண்டு போகணும் அடுத்து இந்த ஊழியத்தை. அல்லேலூயா. ஷாரோன் தம்பி எல்லாரும் அப்படிதான். எல்லாரும் எப்படியாவது அநேகருக்கு பிரயோஜனமாய் கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. அதுக்குதான் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரு. நான் இதுவரையிலும் எந்த ஒரு 10,000 திருச்சபைகளுக்கு மேல் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசி இருக்கிறேன். இதுவரையிலும் எந்த மேடையிலும் பேசாத ஒரு தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் எனக்கு இந்த அற்புத விடுதலை பெருவிழாவிலே எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஓசியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கின்றேன், கவனியுங்கள். ஓசியா 1:7 பக்கம் 1050 நான் படிக்கிறேன், ரொம்ப கவனமா கவனிங்க. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். கையை தட்டுங்க கர்த்தருக்கு. அல்லேலூயா.
வானம் பூமி படைத்தவரே, சர்வ வல்லவரே, ஜீவன் உள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. வானம் பூமி படைத்தவரே, நீர் சர்வ வல்லவரே, ஜீவன் உள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. ஜீவனே என் பலனே, ஜீவனே என் பலனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம். கைகளை தட்டி இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம், உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம். இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே. கைகளை தட்டி, கையை தட்டுவோமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கைகளை தட்டி, கைகளை தட்டி. பாடல் புஸ்தகத்திலே 10வது பாடல். ஸ்தோத்திர பலியிடுவேன், செய்த நன்மை நினைக்கின்றேன், நன்றி சொல்லிடுவேன், மகிமை படுத்திடுவேன். மகிமை உமக்கு மகிமை, மகிமை உமக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் உற்சாகமா வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம், உம்மை வாயார வாழ்த்துகிறோம். வாயார வாழ்த்துவோமா? உம்மை மனதார போற்றுகிறோம். இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே. கைகளை தட்டி, தகப்பன் கைவிடலாம், பெற்ற தாய் கைவிட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன். கைகளை தட்டி தகப்பன் கைவிட்டாலோ நீர் என்னை சேர்த்துக் கொண்டே, பெற்ற தாய் என்னை மறந்தாலோ நீர் என்னை அணைத்துக் கொண்டே. தகப்பன் கைவிட்டாலோ நீர் என்னை சேர்த்துக் கொண்டே, பெற்ற தாய் என்னை மறந்தாலோ நீர் என்னை அணைத்துக் கொண்டே. தாயே என் தந்தையே, தாயே என் தந்தையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறோம்,
உம்மை மனதார போற்றுகிறோம், உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம், உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே. கண்களை மூடி தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான இந்த நாளின் இந்த மாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக நாங்கள் இந்த இடத்துல உம்முடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் கேட்கக்கூடாதபடிக்கு இருக்கிறதான தடைகள் மாறட்டும். பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இந்த முதல் நாளிலும் ஒரு தேவ பிரசன்னம் மேக ஸ்தம்பமா எங்கள் மத்தியில் கடந்து வந்து ஒவ்வொருவர் மேலும் அமர்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து பொறுப்படும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. இயேசப்பா நல்லவர், அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யூதாவினுடைய வம்சத்திற்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறவர், இரக்கம் காட்டுகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாவின் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வேன், யூதாவின் வம்சத்தாரை ஆசீர்வதிப்பேன், யூதாவின் வம்சத்தாருக்குள் இருக்கிற பிசாசின் கட்டுகளை அவர் நீக்கி, புறஜாதியார்கள் உங்களை வேதனைப்படுத்தும் போது, உங்களை அவமானப்படுத்தும் போது, உங்களை நிந்திக்கும் போது, வேதத்திலே சொன்னபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5 படியாக நாம் அழ வேண்டாம், நாம் பயப்பட வேண்டாம். யூதா கோத்திரத்து சிங்கம் அவர். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் யூதா கோத்திரத்து சிங்கம். வேதனையை மாற்றுகிறதில் அவர் சிங்கம், பிரச்சனைகளை மாற்றுகிறதில் அவர் சிங்கம், மரித்தோரை எழுப்புகிறதில் அவர் சிங்கம். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. எந்த இடத்தில் ஒரு மனிதன் முழங்கால் வடி போட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு அற்புதம் செய்கிற தேவன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாடு ஒன்று இருந்தது. அந்த நாட்டினுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. அந்த வெளிநாடை இரும்பு கோட்டை என்று சொல்லுவார்கள். சுவிசேஷத்திற்கு யாரும் அனுமதி இல்லை. சுவிசேஷம் சொல்ல முடியாது, சுவிசேஷம் விதைக்க முடியாத ஒரு நாடு. அப்பொழுது அமெரிக்க தேசத்திலிருந்து 2 மிஷனரிகள் அந்த தேசத்திற்கு சென்றார்கள். கர்த்தரால் பயன்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அந்த தேசத்திற்கு சென்றார்கள். அந்த தேசத்தில் சென்று கர்த்தனாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷமாய் அநேகருக்கு அறிவித்தார்கள். அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது அந்த தேசத்தின் ராஜாவுடைய மகன் தந்திரமாய் தன்னுடைய ராணுவ பலத்தின் மூலமாய் 2 மிஷனரிகளையும் பிடித்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் கொண்டு வந்து ஒரு வீட்டிற்குள் அடைத்து வைத்து, கழுத்து கீழே கால் மேலே வைத்து கட்டி அவர்களை தலைகீழாக விட்டிருந்தான். இரத்த நாளங்களை எல்லாம் அறுத்து விட்டான். இரத்தமெல்லாம் பூமியில் சொட்டு சொட்டாய் படிந்து கொண்டிருக்கிறது. மேலிருந்து கீழாக உயிரோடு
2 மிஷினருடைய தொலியையும் அவன் உரித்தான். வேதனையில் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த தொலியை உரித்து அவன் சந்தோஷப்பட்டான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? யூதாவின் வம்சத்தாருக்கு உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. யூதாவின் வம்சத்தாரை மறக்காத தேவன். அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவன் உரித்தான், அறுத்தான், கொண்டான். அந்த தேசத்தில் யாருமே யுத்தம் பண்ண முடியாது. உலக நாடுகளில் ஒரு பெரிய நாடான அந்த நாட்டில் யார் பிரதிஷ்டை பண்ணி அந்த மிஷினரிகளை அனுப்பினார்களோ அந்த மிஷினரிகளிடத்தில் அந்த தேசத்தின் அதிபர் சென்று கேட்டார், இப்பொழுது நான் நம்முடைய மிஷினரிகளை கொலை செய்தவனை என்ன செய்ய வேண்டும்? யூதாவின் கோத்திரத்து சிங்கத்திடத்தில் கேளுங்கள், யுத்தம் பண்ணினால் வெற்றி கிடைக்குமா? அவர் ஜெபித்தார். கர்த்தர் சொன்னார், இப்போது அடி. அடித்தார்கள். தேசம் சுக்குநூறானது. இன்றைக்கு அந்த தேசத்தில் மிஷினரிகள் தாராளமாய் தேவனுடைய வார்த்தையை விதைத்து அநேக திருச்சபைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹே வாலிப சகோதரா, உன் வாழ்க்கையை நீ அழித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்விலே உன்னை தெரிந்த ஒரு தேவன் உண்டு. உனக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. உன் மரண வியாதியை மாற்றுகிற இயேசு என்று சொல்லுகிற ஒரு இரட்சகர் உண்டு. அந்த இரட்சகரை நீ தேடினால் நீ வாழ்வடைவாய். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வேறு யாரும் உனக்கு வாழ்வு கொடுக்க முடியாது. ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் ஒருவர் படிக்கலாம். ஓசியா 1ஆம் அதிகாரம் 7. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. என்னுடைய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த மைதானத்தில் நீங்கள் வந்திருந்தாலும் சரிதான், இல்லை எங்கோ ஒரு மூலையில் இருந்து இந்த சுவிசேஷத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரிதான், அவர் இரக்கம் செய்கிற தேவன், வாழ வைக்கிற தேவன், கொல்லுகிற தெய்வம் அல்ல, அழிக்கிற தெய்வம் அல்ல, பாதுகாக்கிற தெய்வம். கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. அந்த நல்ல தேவன் அவர் சொல்லுகிறார், யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வெள்ளினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே ரட்சிப்பேன். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதல். யாரிடத்துல கேட்டா, ஒரு திருமண வீட்டுக்கு போனாலும் கேட்பாங்க, பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்பான். பெண் வீட்டுக்கு சென்றாலும் கேட்பாங்க, பையன் பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாளா, மனம் திரும்பி இருக்கலான்னு கேட்பாங்க. உண்மையா ஒரு ஊழியக்காரர் தேவ மனுஷனாய் இருந்தால், தெய்வ பிரசன்னத்தில் நடக்கிறவனாய் இருந்தால், தேவனுடைய திட்டத்தின்படியாய் ஊழியத்தை செய்கிறவராய் இருந்தால் அவர் கேட்பார், உங்கள் மகள் மனம் திரும்பி இருக்கிறாளா, உங்கள் மகன் மனம் திரும்பி இருக்கிறானா? அல்லேலூயா. ரட்சிப்பு முக்கியம், மனம் திரும்புதல் முக்கியம். பழைய சுபாவம் மாற வேண்டும். இதே பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். ஜென்ம சுபாவங்கள் மாற வேண்டும், ஜென்ம பாவ இச்சைகள் மாற வேண்டும், ஜென்ம ரகசிய பாவங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கழிந்த வாரம் ஒரு சிஎஸ்ஐ சபையிலே தேவனுடைய வார்த்தையை பேச நான் கடந்து சென்றிருந்தேன். கூட்டமெல்லாம் ரொம்ப அழகாய்
முடிந்தது. கடைசி நேரத்திலே அநேகரை முன்பாக கூப்பிட்டேன். நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்த போது அந்த எல்லாரையும் ஆண்டவர் காட்டி கொடுக்கல. ஒரு வாலிப பிள்ளையை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுக்கிறார். நிறைய பேர் முன்னாடி வந்தாங்க, நிறைய பேர் அர்ப்பணிச்சாங்க. நிறைய பிசாசுகள் என்னை சுற்றி ஆடிக்கொண்டிருந்தது. நீங்க யூடியூப்ல பார்த்திருக்க முடியும். நிறைய பிசாசுகள் பட்ட என்று கீழே விழும், அப்படியே எழும்பும், அப்படியே ஆடும், அப்படியே உலாவும். அதையெல்லாம் ஆண்டவர் காட்டல. அந்த வாலிப பிள்ளையினுடைய முகத்தை எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். அல்லேலூயா. அந்த வாலிப பிள்ளையினுடைய முகத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஏனென்றால் அவருடைய பெற்றோர் அவர்களை, அவருடைய இருதயத்தை பார்க்கவில்லை. அவருடைய உறவினர்கள் அவள் இருதயத்தை பார்க்கவில்லை. இயேசு அவள் இருதயத்தை பார்த்தார். அல்லேலூயா. அவள் அப்படியே பார்த்தேன். ஆண்டவர் அவள் மேல் என் கரத்தை வைத்தார். அவளோடு கர்த்தர் பேசினார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் யூதாவின் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஈட்டியாலும் அல்ல, யுத்தத்தினாலும் அல்ல, குதிரையினாலும் அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவர் யுத்தத்தை செய்கிற தேவன். அவர் அற்புதத்தை செய்கிற தேவன். புறக்கணிக்கப்பட்டவனுக்கு வாழ்வு கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல பாருங்க, வியாதி வந்த உடனே ஒரு 10 நாள் மனைவி நல்லா பாப்பா, ஒரு 15 நாள் பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்ல ஒரு 3 மாசம் பாப்பாங்க. அப்புறமா அவங்கள தூக்கி எங்கேயாவது ஒரு ஓரத்துல படுக்க வைப்பாங்க. அப்படிதான் ஒரு சகோதரி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவள். அரசு அதிகாரியாய் காவல்துறையில் வேலை பார்த்த ஒருவரை திருமணம் செய்தார்கள். நல்ல ஏகமுகமான வசதி, அபார்ட்மெண்ட்டுகள் எல்லாம் உண்டு, நிறைய இடங்கள் உண்டு. ஆண்டவரை அறியாத ஒரு ஜனம், ஆண்டவரை அறியாத குடும்பம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் குழந்தை இல்லை என்று சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்க சென்றார்கள். ட்ரீட்மெண்ட் எடுத்து பல வருடங்கள் ஆனது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த மாத்திரை மருந்து நிமித்தமாய் உடல் பருமனமானது. மருத்துவர்கள் ஒதுக்கி விட்டார்கள். காரணம், பக்கத்தில் யாரும் போக முடியாது. உடல் பருமனாகி தொலியெல்லாம் வெடித்து வெடித்து அப்படியே பாய்ந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான நாற்றம். அதனால அவளை தூக்கி கொண்டு வெளியே ஒரு கட்டில படுக்க வச்சிருந்தாங்க. நான் சொன்னது போல கொஞ்ச நாள் அப்படியே அவளை பார்த்தாங்க, கொஞ்ச நாள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அப்புறமா தூக்கி ஒரு ஓரத்துல படுக்க வச்சாங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, கணவன் ஒதுக்கிட்டாரு, எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. பயங்கர நாற்றம். பக்கத்தில் யாரும் போக முடியாது, ஒருவரும் போக முடியாது. ஒதுக்கப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, கண்ணீரின் பாதை. உண்மையான தெய்வத்தை தெரியாது. அப்பொழுது ஒரு வாலிப தங்கை அவள் வந்து சொன்னால், இந்த பகுதியிலே ஒரு நற்செய்தி கூட்டம் நடக்கிறது, அவர்தான் இயேசு. அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவர்தான் இயேசு. நிறைய அற்புதங்களை செய்கிறார். நீங்களும் வந்து பாருங்க. படுக்கையில் கிடந்த அந்த சகோதரி சொன்னாள், என்னை தூக்க வேண்டும் என்று சொன்னால் 4 பேர் வேண்டும். என் கணவனுக்கு நீ சொல்லுகிற தெய்வத்தை பிடிக்காது. என் உறவினர்கள் புறக்கணிக்கப்பட்ட தெய்வம். அப்படி ஒரு தெய்வம் எனக்கு வாழ்வு கொடுப்பார் என்று சொன்னார். எப்படி ஆகிலும் என்னை இந்த நரக வேதனையில் இருந்து, இந்த ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருந்து எப்படியாவது தயவு செய்து என்னை அந்த இடத்துல கொண்டு போவாயா என்று சொல்லி கேட்டாள். அவளும் ஒரு 5 வாலிப பிள்ளைகளுமாய் இணைந்து அவளை தூக்கி ஒரு ஆட்டோவில் வைத்து அந்த கன்வென்ஷன் மைதானத்தினுடைய பின்பகுதியில் கொண்டு வைத்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதல் நாள் தேவனுடைய வார்த்தை அக்னியாய் நெருப்பாய் புறப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த சகோதரியை மறுபடியும் 5 இளம் பெண்களும் தூக்கி ஆட்டோவில் உட்கார வைத்து வீட்டுக் கொண்டு படுக்க வைத்தார்கள். 6 மாதங்களாய்
எந்த தூக்கமும் கிடையாது, எந்த நித்தரையும் கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல அழகாய் தூங்கினாள். அவள் தூங்குவதற்கு மிகவும் ஆசைப்பட்டாள், ஆனால் தூங்க முடியவில்லை. மிகவும் அழகாய் தூங்கினார்கள். அப்பொழுது அவள் அதிகாலையில எழும்பி 3:45 மணியில எழும்பி இருந்து, இவர் யார்? எத்தனையோ தெய்வங்களுக்கு நான் பணிவிடை செய்தேன், எத்தனையோ ஆலயங்களை கட்டி கொடுத்தேன், எத்தனையோ இடங்களில் என்னென்னமோ செய்தோம், எந்த புண்ணியமும் இல்லை. 6 மாதங்களாய் தூக்கமில்லாத எனக்கு தூக்கத்தை கொடுத்த இவர்தான் உண்மையான கர்த்தர் என்று சொல்லி 5 மணி அளவிலே அந்த வாலிப பிள்ளையை வீட்டு வேலைக்காரியை விட்டு அழைத்தாள். அவள் வந்தாள். அவளிடத்தில் இயேசுவை குறித்து அவள் கேட்கிறாள். அவள் சொன்னாள், ஒரு 5 நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள், வீடு வரையிலும் சென்று வருகிறேன் என்று சொல்லி ஒரு புதிய ஏற்பாட்டை கொண்டு அவள் கரத்தில் கொடுத்து, இதை முழுவதும் படியுங்கள், இது உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். அல்லேலூயா. வேதத்தை படித்துக் கொண்டே இருக்கும் போது அங்கே ஒரு வசனம் தோன்றினது. தேவன் தம்முடைய ஒரே பேராகிய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொன்ன போது ஒரு மனுஷ சத்தம், அழகான சத்தம். அவள் ஐயோ என்று சொல்லி கூப்பிட்டு, இயேசுவே, குமாரனாகிய இயேசுவே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுதாள். மறுநாள் கூட்டத்திற்கு அவள் கடந்து சென்றாள். மறுநாள் கூட்டத்திலே பின்பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது வானம் திறந்து மனுஷகுமாரனை போல சிலுவை காட்சியில் ஒருவர் நடு மத்திய வானத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய நெத்தியின் கண் பகுதியில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் அவள் மேல் விழுந்தது. கீழே விழுந்தாள், அலக்களிக்கப்பட்டாள். வீட்டிற்கு சென்றார்கள். கணவனிடத்தில் சொன்னாள், உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து, வந்து பாருங்கள் எனக்காக என்று சொல்லி. மறுநாள் 2 பேரும் சென்றார்கள். கூப்பிட்டாள், பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிட்டார். அல்லேலூயா. என் பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிட்டார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொன்னார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருக்காய் இந்தியாவின் பல பகுதிகளில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சிக்கிற தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சப்பானியை எழுப்பி விடுகிற தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒதுக்கப்பட்டவனுக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜாதியை வாழ வைத்து அழகு பார்க்கிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மைதானத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலைமையில் நீ யாராயிருந்தாலும் இயேசு வண்டையில் நின்று, இயேசுவே நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பார். இந்த தேவன் உன்னை என்றென்று நடத்துகிற தேவன். அல்லேலூயா. என்றென்றும் நடத்துகிற தேவன். நிறைய கொடிய வியாதி பிடித்தவர்களுக்காக ஜெபிக்க நான் செல்வேன். நிறைய அழுகின புண்கள் உடையவர்களுக்காக ஜெபிக்க கடந்து செல்வேன். நிறைய மரண வியாதியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க கடந்து செல்வேன். யாருக்கு ஜெபிக்க சென்றாலும் எனக்குள் ஒரு தயக்கம் இல்லை. காரணம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யூதா கோத்திரத்து சிங்கம். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர், சப்பானியை நடக்க வைத்தவர், பச்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். வந்து பார். அல்லேலூயா. வந்து பார். இயேசுவிடத்தில் வந்து பார். எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் வாழ்வு கொடுப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உன்னை பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை எப்படி ஊழியம் செய்யணும்? அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு எப்படி ஆண்டவரோடு வாழணும்? அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் எப்படி ஜீவிக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். அவர் ஒரு முறை ஒருவனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தால் அதை ஒருவன் பிரயோஜனப்படுத்த வேண்டும், அதை ஒருவன் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பட்சிக்கிற அக்கினி. அல்லேலூயா. அவர் ஒரு பக்கம் ஆண்டவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், வாழ்வு கொடுக்கிறவர், நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், பரலோக இன்பத்தை கொடுக்கிறவர். கீழ்ப்படியாமல் இருந்தால் வாலிபரே, பட்டயம் உன்னை தேடி வரும்.
வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை இந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வேஷம் போடுகிறவர்களுக்கும் என் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போனார், நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். அல்லேலூயா. நமக்கு முன்பாக எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ ஜனங்கள் அழிந்தது, எத்தனையோ ஜனங்கள் மாண்டது. அவர்களைப் போல அவர் அழிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன், கொல்லுகிற தேவன் அல்ல, வாழ வைக்கிற தேவன், பிரிக்கிற தேவன் அல்ல, வாழ்வு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இடிக்கிற கர்த்தர் அல்ல, கட்டுகிற தேவன். ஆனால் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்காமற் போனால் நமக்கு முன்பாக எத்தனையோ தேசத்து ஜனங்கள் கொத்து கொத்தாய் மரித்தார்கள், எத்தனையோ தேசத்து ஜனங்கள் காணாமல் போனார்கள், எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு காணாமல் போனது, எத்தனையோ வீடுகள் இன்றைக்கு அழிந்து போனது. அதே போல ஆண்டவர் காணாமற் போக வைப்பார். அல்லேலூயா. இதே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இதே ஆண்டவர் காணா ஒரு கல்யாண வீட்டிலே வெறும் பச்சை தண்ணி தான், திராட்சரசம் எல்லாம் தீர்ந்தது. அத ஆண்டவர் என்ன செய்தார்? நல்ல ரசமாய் மாற்றி கொடுத்தார், நல்ல ரசமாய் மாற்றி கொடுத்தார். ஆதலால் விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் படிக்கலாம் வேகமாய். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேசத்து ஜனமே பயப்படாதே, தேசத்து குடிகளே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் யாரை கொண்டும் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் யாரை கொண்டும் அவர் தேசத்தில் பயன்படுத்த அவராலே முடியும். யாரை கொண்டும் அவராலே ஒரு மனிதனை பிரகாசிக்க வைக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், எங்கு பார்த்தாலும் சாத்தானால கட்டப்பட்டு வாழ முடியாமல், படிக்க முடியாமல், வேலை செய்ய முடியாமல், பிள்ளைகள் நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாவின் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்கிற தேவன். குதிரையாலும் பட்டயத்தாலும் யுத்த வீரர்களாலும் இரக்கம் செய்ய மாட்டேன், அவரே உங்களுக்கு இரக்கம் செய்வார், அவரே உங்களை வாழ வைப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். யாத்திரையாகமம் 14:30. சீக்கிரமாய் எடுத்தவர்கள் படிக்கலாம். யாத்திரையாகமம் 14:30, 31. சீக்கிரமா படிங்க. அந்த மகத்தான கிரியைகளை கண்டார்கள், இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். படியுங்கள், படியுங்கள். இவ்விதமாய் கர்த்தர் அந்த நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். தேவனை அறிந்த பிள்ளைகள் சத்துருவினால் கட்டப்பட்ட நிலைமையில், பயங்கரமான வியாதியினால் நெருக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்கிற தேவன். 31 சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்துவமான கிரியைகள். அல்லேலூயா. ரொம்ப அருமையான வசனம்.
கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் வந்தார்கள். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் வந்து அவருடைய ஊழியக்காரர்களிடத்திலும் அவர்கள் பயந்து நடந்தார்கள். அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு அவ்வளவு பெரியவர். நான் ஒரு பாடலை பாடுகின்றேன். அதுக்கு பிறகு அவருடைய வார்த்தையை பேசி உங்கள் மத்தியிலே ஜெபித்து, நாளைய தினத்திலே கடைசி நாளிலே எல்லாருக்காகவும் ஜெபித்து ஆண்டவர் இந்த கொடுத்த பேரின்படியாய் அற்புதங்களை செய்வார். அற்புத காரியங்களை ஆண்டவர் செய்வார். மகிமையின் தேவனை மனதார ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம், ஆரவாரம் பண்ணுவோம். பாடல் புஸ்தகத்திலே 7வது பாடல். கரம் தட்டி என்னோடு கூட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். மகிமையின் தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். மகிமையின் தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். கையை தட்டி, கைகளை தட்டி. ஆடினான் நடனம் தாவீது ஆண்டவர் பெட்டியின் முன்பு. ஆடினான் நடனம் தாவீது ஆண்டவர் பெட்டியின் முன்பு. ஆடுவோம் நாமுமே ஆண்டவர் முன்புமே. ஆடுவோம் நாமுமே ஆண்டவர் முன்புமே. மகிமையின் தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். கைகளை தட்டி தேவ பிரசன்னத்தோடு தம்பூரை மீறியான் ஆடியே நடனம் பாடினான். வீட்டியே தம்பூரை மீறியான் ஆடியே நடனம் பாடினாய். வீட்டுவோம் தம்புரை ஆடியே துதிப்போமே. வீட்டுவோம் தம்புரை ஆடியே துதிப்போமே. மகிமையின் தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். கைகளை தட்டி எழுப்பியே எரிகோவை தகர்த்தான். இஸ்ரவேலர் ஆரவாரம்
எழுப்பியே எரிகோவை தகர்த்தான். எழுப்புவோம் சத்தமே, வேகமாய் நாமுமே எழுப்பிடுவோம் சத்தமே, வேகமாய் நாமுமே மகிமையின் தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். கைகளை தட்டி அல்லேலூயா, கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அஞ்சாவது ஸ்டான்ஸா, பவுலும் சீலாவும் சிறையில் பாடி துதித்தார்கள். கர்த்தரை துதிக்கும் போது நாமும் கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்துவோம். பவுலும் சீலாவும் சிறையில் பாடியே துதித்த கர்த்தரை. பவுலும் சீலாவும் சிறையில் பாடியே துதித்த கர்த்தரை பாடுவோம் நாமுமே. அரமனை போற்றியே பாடிடுவோம் நாமுமே. அரமனை போற்றியே மகிமையின் தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். மகிமையின் தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். யூதா மனுஷர் பறித்தார், யுத்தத்திலே வெற்றியை பெற்றார். யூதா மனுஷர் பறித்தார், யுத்தத்திலே வெற்றியை பெற்றார். வெகுவாய் ஆர்ப்பரித்துமே வெற்றி கொண்டாடுவோம். வெகுவாய் ஆர்ப்பரித்துமே வெற்றி கொண்டாடுவோம். தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லியே ஆரவாரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. உங்க கைகளை தட்டி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு நல்லவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் படிக்கின்றேன், கவனியுங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை கவனியுங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து ஆண்டவர் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யோசுவாவை, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல. மோசையோடு எப்படி இருந்தார்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நேர்த்தியாய் நடத்தின தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை
ஆண்டவரிடத்திலே பேசி அழகாய் நடத்தினவர். மோசே யாத்திரையாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1 படித்து பாருங்கள். கற்பனையை எழுதி கொடுத்தார். ஜனங்களை நடத்துவதற்கு அழகாக சீனாய் வனாந்தரத்தில் 40 நாட்கள் அங்கே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவனோடு இருந்த ஒரு தேவ மனுஷன். மோசே செங்கடலை 2ஆக பிரித்து ஜனங்களை அழகாய் கானான் தேசத்திற்கு நேராக நடத்தினவர். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல. அல்லேலூயா. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயோடு கர்த்தர் இருந்தது உண்மை என்று சொன்னால், அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்கள் யாராயிருந்தாலும் மோசேக்களாய் மாறும்போது கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஏன் இந்த தேவனுடைய வார்த்தை இங்கே விதைக்கப்படுகிறது? ஏன் முதலாவது ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஏன் அதற்கு பிறகு வசனத்தை சொல்லுகிறோம்? தேவனுடைய வார்த்தையை சொன்ன பிறகுதான் பிசாசு எழும்புவான். அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல தோற்றமா இருப்பாங்க, லாக்ஸ் கணக்கில் மருத்துவமனைக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஆனா அவர்கள் படுகிற அந்த வேதனை கர்த்தர் பார்க்கிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டவர், என் அன்பு தாயே தகப்பனே, உன் கூக்குரலை இன்று இரவு கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் வேதனைகளை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உன் நஷ்டங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் மரண பயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை நெருக்குகிற ஒடுக்குகிற ஒடுக்கத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பேசினாதான் சப்பானி எழும்பி நடப்பான். முதல்ல தேவனுடைய வார்த்தையை விதைத்து அதற்கு பிறகு நீங்க எந்த வியாதியா இருந்தாலும் ஜெபம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் அதிசயத்தை செய்வார். பழனியில எங்களுக்கு ஒரு மிஷனரி உண்டு. அவருடைய பேரு சாம் சாலமன். அவர் ஒரு நாள் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிவகாசி பகுதியிலே ஒரு நல்ல ஒரு கூட்டம் நடந்தது. அப்பொழுது சிவகாசி பகுதியிலே அந்த கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு குரூப் ரொம்ப பிரச்சனை வருத்தி கொண்டிருந்தது. நிறைய போலீஸ் எல்லாம் கொண்டு போட்டிருந்தாங்க. அப்ப பழனியில இருந்து இவங்களும் அந்த கூட்டத்தை பார்க்க வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் சிலர் சொன்னார்களா, நீங்க இயேசுன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு செத்து போன ஒரு சடலத்தை இந்த மைதானத்தில் கொண்டு வைத்து நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். அப்படி என்று சொன்னால் உங்கள் ஊழியக்காரரை வைத்து இந்த மரித்தவனை எழுப்ப முடியுமா என்று சொல்லி கேட்டார்களாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 10 மணி அளவில் இறந்தவனை கொண்டு அங்கே உட்கார வைத்தார்கள். கூட்டம் வெகுவாய் கூடிக்கொண்டிருக்கிறது. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப சமீபத்தில் நடந்தது, அந்த ஊழியக்காரர் மரித்து போனார். அவர் அவனிடத்தில் ஜெபித்தார். மரித்தவன் எழும்பினான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. லட்சம் பேருக்கு சுவிசேஷம் செல்வதற்கு ஒரு தடை இருந்தால் அற்புதத்தை செய்து வசனத்தை விதைக்கிற தேவன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மோசேயோடு இருந்த தேவன் யோசுவாவை கொண்டு சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி அற்புதத்தை செய்தார். தேசத்து ஜனங்கள், எல்லா தேசத்து ஜனங்களும் இன்றைக்கு முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் இல்லை, ஆராதனைக்கு முதலிடம் இல்லை. வீடுகளில் இருந்து சொகுசாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் பிரதான மேய்ப்பன் வருவார். நீ யாராயிருந்தாலும் உன்னிடத்தில் நியாயம் கேட்பார். அல்லேலூயா. அவர் அன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் வந்தார். இனி பிரதான தூதர்களோடு வருவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு பிரதான தூதர்களோடு வருவார். நீ படித்தவனாயிருக்கலாம், நீ படித்தவளாயிருக்கலாம், நீ எப்பேற்பட்ட மனுஷனாயிருந்தாலும் இயேசு வந்து நியாயம் கேட்பார். இயேசு வந்து உனக்கு தாளந்து கொடுத்ததை நியாயம் கேட்பார்.
நீ ஆண்டவரை அறிந்து நீ ஒளித்து ஒளித்து பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை வெட்ட வெளியாய் நிறுத்துவார் ஒரு நாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு உடல் உறுப்புகள் இல்லாமல் வாழ முடியாமல் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? மருத்துவமனையில பணிபார்க்கிற சகோதரிகளிடத்தில் கேளுங்க, மருத்துவமனையில பணிபுரிகிற டாக்டர்ஸ் கேளுங்க. மண்டை உடைஞ்சு உள்ள போயிருக்கும், மூச்சு விட முடியாது, லட்சக்கணக்கான பணங்கள் தீர்ந்திருக்கும், சமாதானம் இல்லை, எல்லாம் இழந்து போயிருப்பார்கள். ஆனா இயேசுவை மாத்திரம் தேட மாட்டார்கள். அல்லேலூயா. எல்லாம் போனாலும் கர்த்தரிடத்தில் வருவதற்கு அவர்கள் பயப்படுவார்கள், தயங்குவார்கள். எல்லாம் இழந்து போனாலும் இன்று இரவு அப்படிதான். நீங்கள் உண்மையாய் கர்த்தரை பிடித்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நீ மனம் திரும்பாமல் போனால் அவர் வருவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் வருவார், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர் வருவார். ஒருவனும் தப்புவித்துக் கொள்ள முடியாது. ரொம்ப ஞானியாய் நடித்து ஏமாற்றுகிற எவனாய் இருந்தாலும் தப்புவித்துக் கொள்ள முடியாது. அதுக்கு ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு திருச்சபைக்கு நான் சென்றிருந்தேன். 17 திருச்சபை போதகர்கள் எனக்கு பின்பாக உட்கார்ந்திருந்தார்கள். சில அரசு அதிகாரிகள் மேடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் 3 நாட்கள் நான் பேசும்படியாக அழைக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் 20 நாட்கள் பாஸ்டிங் இருந்து ஜெபித்து நான் கடந்து சென்றேன். ஏனென்றால் பெரிய ஒரு மைதானம், பெரிய ஒரு இடம், ரொம்ப வேதத்தை படித்தவர்கள் 5 முறை 6 முறை 40 முறை 50 முறை படித்த நியாய சாஸ்திரிகள் வருவார்கள், கேள்வி கேட்கிறவர்கள் வருவார்கள். நான் எங்க இருந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஒருத்தனை வாயை திறக்க கூடாது ஆண்டவரே, நீங்க ஏதாவது செஞ்சாதான் என்னால உமக்கு ஏதாவது செய்ய முடியும். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க எல்லாம் மேடையில அழகா அவங்க யூனிஃபார்ம் போட்டு லைனா உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த பகுதியில் ஃபுல்லா அதிகாரிகள் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த கன்வென்ஷனை ஒரு நல்ல ஒரு வசதி படைத்த உலகம் எல்லாம் போகிற ஒரு தேவ மனுஷன் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருந்தார். நான் வந்தேன், அப்படியே ஸ்டேஜுக்கு பின்னாடி போனேன். முழங்கால் படி போட்டதுதான். பாடல் முடிந்தது, அறிவிப்பு முடிந்தது, காணிக்க முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஜப நேரம் தான் மேல வந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே மேல போகும்போது நீங்க வரணும், ஏதாவது செய்யணும். ஒன்றில் ஃப்ரண்ட்ல ஏதாவது காட்டணும், இல்லைன்னா பேக்ல எனக்கு முன்னாடி ஏதாவது காட்டணும், இல்லைன்னா மேடையில் ஏதாவது காட்டணும். அப்படியே மேடையில வந்து ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது 7 பாஸ்டர்ஸ் அப்படியே மயங்கி கீழே விழுந்தாங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீ யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷர்களாயிருந்தாலும் தேவனிடத்திலிருந்து தப்புவித்துக் கொள்ள முடியாது, வேஷம் போட முடியாது. கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. பிரதான மேய்ப்பன் வருகிறார். நாம் எப்படி படிப்பை காட்டினாலும், வேஷம் போட்டாலும், உயரமான பதவியில் இருந்தாலும் அவ்விடத்திலிருந்து அவர் தள்ளுவார். அல்லேலூயா. அவர் தள்ளி போடுவார். அவர் கீழே தள்ள அவராலே முடியும், எப்பேற்பட்ட மனுஷனையும். அந்த கூட்டத்தில் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இங்க நிறைய ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள், நிறைய வயதானவர்கள் சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்கள், ரோட்டோரங்களில் நின்று இந்த சுவிசேஷத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும், நீங்கள் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது சகோதரா. நீ ஆண்டவரை ஏமாற்ற முடியாது சகோதரா. கவனி, தேவனுடைய வார்த்தையை நீ திட்டமா கவனி. ஹல்லேலூயா. இயேசு என்று சொல்லுகிற மேய்ப்பன் வருவார், கட்டாயம் வருவார். அவர் அவர்களுடைய பிள்ளைகளை அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆதலால் மனம் திரும்புங்கள், ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் அற்புத சுகமளிக்கிற விடுதலை பெருவிழாவிலே உங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நிற்போமா?
எல்லாரும் எழும்பி ஆண்டவரை பார்ப்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லா கண்களை மூடுங்க. ஆண்டவரை மாத்திரம் பாருங்க. மனுஷனை பார்க்க வேண்டிய நேரம் அல்ல. மனுஷனை பார்க்க வேண்டிய நேரம் அல்ல. இந்த கிரவுண்ட் முழுவதும் ஒரு விதமான தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. நீ ஆராதிக்கிற தேவன் வந்திருக்கிறார். நீ நம்பி கொண்டிருக்கிற கர்த்தர் வந்திருக்கிறார். சேனைகளின் தேவன் வந்திருக்கிறார். இந்த கூட்டத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, கடைசி நாளில் மேக தூதர்களோடு வான மண்டல தூதர்களோடு நான் அந்த மைதானத்தில் வருவேன் என்று சொன்னார். எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் நான் இந்த மைதானத்தில் வைத்து விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னார். சொன்னது யார்? யூதா கோத்திரத்து சிங்கம். சொன்னது யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கடலின் மேல் நடந்தவர். சொன்னவர் யார்? கடலை இரண்டாக பிரித்தவர். சொன்னவர் யார்? இன்றைக்கும் திறக்கப்பட்டதா இருக்கிறது அவருடைய கல்லறை. சொன்னவர் யார்? உயிரோடு இருக்கிறவர். இதோ இந்த மைதானத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இதோ இந்த மைதானத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுவை கூப்பிடுங்கள். எப்பேற்பட்ட கொடிய வியாதியா இருந்தாலும் அது மாறும். அன்பான தாயே, நீண்ட தூரத்தில் இருந்து நீ வந்திருக்கிறாய். உனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உண்டு. மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. மகனை குறித்து மிகவும் வருத்தத்தோடு நிற்கிறாய். நீ சரியாய் 12 கிலோமீட்டருக்கு அந்த பகுதியில் இருந்து ஒரு தாகத்தோடு வந்திருக்கிறாய். உன் மகனை சுற்றி ஒரு மரண ஆவி அவனை வளைத்து வைத்திருக்கிறது. எந்த சூழ்நிலையில் இருந்து தப்புவித்துக் கொள்ள முடியாத ஒரு மரண கட்டவனை கட்டி இருக்கிறது. உன் கண்ணீர் அவனை விடுதலை ஆக்கும். உன் கண்ணீர் அவனை மாற்றுகிறது. உன் கண்ணீர் அவனை ரட்சிக்கிறது. அவன் நினைத்து ஓடுகிற பாதை ஒன்று. ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன் அவனுடைய ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் அவனை ரட்சிக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒப்பு கொடுத்து உன் மகனை சிலுவை நிழலிலே ஒப்பு கொடுத்து தரிசன கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நீ ஜெபம் பண்ணு. அற்புதம் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரை மாத்திரம் பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கொடிய வியாதிகளாய் இருந்தாலும் கொடிய பிரச்சனைகளாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தினால் அதிசயம் நடக்கிறது. எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 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 இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆஹா. அல்லேலூயா. ஆஹா. அல்லேலூயா. ஆஹா. அல்லேலூயா. ஆமென். தாகத்தோடு ஒரு வாலிபன் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உன்னை குறித்து ஆண்டவருக்கு பெரிய ஒரு நோக்கம் இருக்கிறது. பெரிய ஒரு நோக்கம் இருக்கிறது. கடல் கடந்து சென்று நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறாய். உனக்குள் இருக்கிற தாளந்துகள் வெளிப்பட போகிறது. ஆஹா. அல்லேலூயா. ஆஹா. அல்லேலூயா. ஆஹா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். ஆகா. கையை உயர்த்துங்க பாப்போம். வலது கரத்தை உயர்த்துங்க. கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை பாருங்க. அவரை ஆராதிக்கும் போது அற்புதம் நடக்கும். கட்டிகள் மாறுகிறது. பிசாசுகள் ஓடுகிறது. பிசாசுகள் சரீரங்களை விட்டு விலகுகிறதை நான் பார்க்கிறேன். பிசாசுகள் வெளியேறுகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆகா. அல்லேலூயா. ஆகா. அல்லேலூயா. ஆகா. அல்லேலூயா. ஆமென். ஆகா. அல்லேலூயா. அசைத்து கைகளை. ஆகா. அல்லேலூயா.
அல்லேலூயா ஆமென். கூட்டத்திலே சாந்தினி என்று சொல்லி ஒரு சகோதரி, 2 சாந்தினி இருக்கிறீர்கள். அதில் ஒரு சாந்தினியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கொஞ்சம் தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். பல நாட்களாய் பல காரியங்களை இழந்து சில மனிதர்கள் மூலமாய் ஏமாற்றம் அடைந்து செத்து போக வேண்டும், ஆராதித்து விட்டு செத்து போக வேண்டும், ஏன் இந்த உலக வாழ்க்கை என்று சொன்ன போது கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். அவர் உன்னை மரண பயத்திலிருந்து தற்கொலையிலிருந்து உன்னை காப்பாற்றுகிறார். கையாசைத்து அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். மகிமை உள்ள நல்ல ஆண்டவரே, மகத்துவமான இந்த முதல் நாள் அற்புத விடுதலை பெருவிழாவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வார்த்தைகளை விதைத்து செபித்து ஆராதித்திருக்கிறோம். இந்த நாளில் ஆன்லைன் மூலமாக பல தேசங்களில் யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் கருத்தோடு ஜெபிக்கிறேன். வெளிநாடுகளிலே யார் என்னை தப்புவிக்க முடியும், யார் என்னை காப்பாற்ற முடியும் என்று கண்ணீரோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றி கண்ணீரை துடையும். இக்கட்டுகளில் இருக்கிற, இன்னல்களில் இருக்கிற, வியாதிகளில் இருக்கிற, மரண பயத்தில் இருக்கிற, பொல்லாத ஆவிகளினால் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுதலையாக்கும். இந்த மைதானத்துக்குள் இருக்கிற சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகள், தாய் தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த மேடையில் இருக்கிற பெரியோர் சிறியோர், பாடல் பாடி ஆராதித்து இசைக்கரை வாசித்து வேதத்தை படித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பா பிதாவே, இப்பொழுது ஆண்டவரே இந்த மனவாட்டி ஆண்டவரே டிவியை தொலைக்காட்சியை ஆசீர்வதியும். இதை நடத்துகிற அன்பு பிள்ளைகளை நீர் பயன்படுத்தும். தேசங்களுக்கு கொண்டு சென்று பயன்படுத்தும். அற்பமான ஆரம்பம், இதன் எல்லை அதிபயங்கரமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் விரிவாக்கி ஆண்டவர் இந்த தொலைக்காட்சி பிள்ளைகளுக்கு கொடுத்த நோக்கங்களை நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் முடியாதது ஒன்றுமில்லை அப்பா. பெரிய காரியங்களை செய்தள்ளும். இன்றைக்கு உணவு மற்றும் ஆண்டவரே பந்தி பரிமாறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து பொறுப்படும். இயேசப்பாவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கிய சிநேகிதமும் இன்றும் என்றும் இனி வருகிற சதா காலங்களிலும் நாம் பிரவேசிக்க இருக்கிற புதிய நாளோடும் நாளைய தினம் நடைபெற இருக்கிற அற்புத காரியங்களோடும் நிறைவாய் வலுவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா.